ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா டீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பால் வந்து 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணின்னு எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் நீங்கள் எந்த டீ தூள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டீ தூள் போட்டு இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற டைமில் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து தட்டி எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2, கிராம்பு 1, பட்டை சின்ன பீஸ் 1. இதுதாங்க இதுக்கு தேவையானது. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும். இப்போ நல்லா பால் கொதிக்கிற டைமில் நம்ம தட்டி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போயுமே சர்க்கரை டப்பாவில் இந்த மாதிரி கிராம்பு போட்டு தாங்க வைப்பேன். கிராம்பு இருக்கிறதுனால சர்க்கரையில் எறும்பு வரவே வராது. இப்போ பாருங்கள், டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா அந்த பட்டை கிராம்போட ஸ்மெல்லெல்லாம் அந்த டீயில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தலை வலிக்கிற டைமில், உடம்பு கை கால் அசதியாக இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ வாங்க வடிச்சிக்கலாம் டீயை. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான மசாலா டீ கிடச்சிருச்சு. நான் வந்து இதை டேரெக்ட் பாலில் தான் நான் போடுவேன் எப்பயுமே. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முதல்லையே டிகாஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியிலையே டீ தூள் போட்டு அதிலையே இந்த பட்டை கிராம்பு இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து எப்பயுமே இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே இஞ்சி பட்டை எல்லாம் எவ்வளோ சூப்பராக இதாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.